கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, சத்துரு உனக்கு முன்பாக ஓடி போவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு சத்துருவாக இருக்கிற யாரெல்லாம் உங்களுக்கு முன்பாய் நின்று உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு முன்பாகவே ஓடி போகும்படிக்கு கர்த்தர் வைப்பார். சத்துருக்கள் எப்பொழுதுமே ஓடி போவார்கள். சத்துருக்கள் எதிர்த்து வருவார்கள், நம்மளை காயப்படுத்துவார்கள், நம்மளை டேமேஜ் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர்கள் ஓடி போவார்கள். உபாகமம் 28:7, உனக்கு குரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் ஒரு வழியாய் எழும்பி வருவார்கள், 7 வழியாய் உனக்கு குரோதமாய் வந்தவர்கள் ஓடி போவார்கள். ஒரு வழியாக வர்றவங்க 7 வழியாக ஓடி போகும்படிக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யாத்ராமா 14:14, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரே ஆனால் சத்துருக்கள் ஓடி போவார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் குரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா மனுஷிக கிரியைகள், எல்லா சத்துருவின் வல்லமைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்பட போகிறது. அந்த பிசாசின் கிரியைகள் ஓடி போகும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஒரே ஒரு காரியம், யாக்கோப்பு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யோசுவா பெரிய பட்டணமாகிய எரிகோ பட்டணத்தை ஈஸியாய் பிடித்தான். கர்த்தர் சொன்னபடி கேட்டான். கர்த்தர் சொன்னபடியே அந்த 7 நாட்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் கர்த்தர் சொன்னபடியே செய்த பொழுது அந்த எரிகோ கோட்டைகள் உடைந்தது. எரிகோ மனிதர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இது அங்கே சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்தாருக்கும் ஒரு பெரிய கலக்கத்தையும் ஒரு பெரிய பயத்தையும் ஏற்படுத்தினது. யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார்கள். அடுத்தது ஒரு சின்ன பட்டணம், ஆகிங்கிற ஒரு சின்ன பட்டணம். ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் இவ்வளவு யுத்த வீரர்கள் தேவையில்லை, கொஞ்சம் யுத்த வீரர்களே போதும், அதை ஈஸியாக பிடித்து விடலாம். ஆனால் முதுகு காட்டினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடினார்கள், சத்துருக்கள் விரட்டினார்கள். இப்பொழுது யோசுவா கத்தரிக்கிறான், ஆண்டவரே, ஏன் சத்துருக்கள் எங்களை விரட்டுகிறாங்க? உங்களுடைய பாவம், உன்னுடைய அநியாயம், உன்னுடைய மீறுதல், உன்னுடைய இச்சை. யோசுவா ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறான். யோசுவாவின் புத்தகம் 7:12-13, உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஆகானை கர்த்தர் அழித்துப்படுகிறான். அடுத்தது நடந்தது என்ன? சத்துருக்கள் ஓடி போனார்கள். யோசுவாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 1-2 கர்த்தர் சொன்னா, ஆயின் பட்டணத்தையும் அதன் ராஜாக்களையும் உனக்கு முன்பாய் கொடுக்கிறேன், அவர்கள் உன்னை விட்டு ஓடி போவார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் குரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை விட்டு ஓடி போகும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஏசாயா 51:11, ஏசாயா 35:10, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரிகள் ஓடி போகும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, சத்துருக்கள் இவர்களை விட்டு ஓடி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.